முரளி, என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்கிற அதேதான் போ. முரளி, இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா? மணி 7:40 தெரியுமா? ஆகட்டும் போடா. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு சண்டே தானே. ஹலோ சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னாலும் தெரியுமா? இன் மை ஹவுஸ் ஆன் மை பெட். உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வலிக்காம இருக்குமா? தினம் ராத்திரி வேடிக்கைகள், விருந்துகள், கேளிக்கைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ எக்ஸ்ட்ரா, ஓன்லி ட்ரிங்க்ஸ். பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா தட்ட முடியாதுடா. ஐ நீட் என்டர்டைன்மெண்ட். ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் டூ. முரளி, உனக்கு தினம் தினம் பார்ட்டி, புது புது ஃப்ரெண்ட்ஸ், வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியும். சரிப்பா, இனிமே கரெக்டா ஸ்கூல் போய் மாதிரி நல்லா ஒழுங்கா கரெக்டா வந்துடுற. ஆய விடு. என்னடா இவன் காலையில வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. பத்மா டார்லிங். எஸ் டியர், சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே. கொஞ்சம் உரக்க பேசுங்களா? இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்னுக்கிட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. என்னது? பத்மா, நான் என்ன சொல்றேன்னா, சரியாவே கேட்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல, 6 மணிக்கு. ஐயோ, மொன மொனன்னு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்கான்னு கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணாம், அதுக்காதான். 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. பத்திரவாடா. பாய்டா. பை பை. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? ஆரம்பத்துல இருந்து. நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ். எனக்கு தெரியும். ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது ஃபுலிஷ்னஸ். ஆமா, அது என்னடி அது உச்சு உச்சு உச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எத? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. சரி, என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆபீஸ் வேலை இல்ல கெடுது. சாரி. இனிமே அந்த ஸ்வீட் சிக்னல்ஸை நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். ஸ்வீட் சிக்னல் எல்லாத்தையும் சொல்லிட்டாலவ. ஒண்ணு விட்டு வைக்கிறதுல போல் இருக்க. மிஸ் ஜெயந்தி, ஒரு சின்ன சஜஷன். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஆபீஸ்ல அப்பப்ப வேலையும் செய்வோமே. தேங்க்யூ.
ஹலோ, உங்களுக்கு ஆக்ஷேபணம் என்ன? ஐ மீன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை டிராப் பண்றேன். ஐம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ரைட். பிரபு, ஒரு முக்கியமான விஷயம், ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் டூ, உங்ககிட்ட சொல்ல போறேன். வேணா, நீ சொல்லாத, நானே சொல்றேன். நீ ஏதாவது பார்ட்டிக்கு போயிருப்ப, ஒரு பொண்ணு உன்னை பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிருப்பா, அவ்வளவுதானே? நோ நோ, அது வழக்கம் போல நடக்கிற சாதாரண விஷயம் தானடா. நான் சொல்ல போறது தன்மான பிரச்சனை. டேய், உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு வகை லீசா, ஒரு பெண், a beautiful girl, I mean a college bird. கேரி ஆன் ஐசே. எனக்கு காதல் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை சிரிப்பா சொக்க வச்சு விழியால மயக்கிற அந்த அப்சரஸ் யாருடா? நேம், அட்ரஸ்? நோ 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 நோ, அவ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பஸ் ஸ்டாப்ல பாப்பேன் பல தடவை, கார்ல டாப் பண்ணிட்டுவாங்க கேட்பேன். வித் பிளஷர்னு அவளும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் மகாபலிபுரம், காந்தி மண்டபம், எலியட் ஸ்பீச், ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோட்ஸ் இல்ல. அதான் இல்லடா. எது ஹைடோட்ஸ் இல்லைங்கிறியா? அட போட, அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்லை. ஐ ஆம் சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக், நானும் போயிடுவேன். முரளி, அதுக்காக மனசு விட்டுறாத. பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பொண்ணு தானே இருக்குது. எத்தனையோ பொண்ணுங்க எவனாவது லிஃப்ட் கொடுக்க மாட்டானான்னு அலையறாங்க. அதுல ஒரு பொண்ணு. நோ பிரபு, இட்ஸ் a challenge. I mean, it's a prestige issue. வளையல் போடுங்க. நிறுத்துமா, வளையல் போடாது. ஏண்டி அம்மா, நீ சேரத்து கோபால்சாமியோட மகத்தானே? ஆமா. மஞ்ச குப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி அறுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவ நீ. நிஜமாவா? ஆமாம்மா, அவ மறந்து போயிருக்கலாம். அவளுக்கு நான் தூரத்து வர அத்தை வர வேணும். ஏண்டிம்மா, உட்கார போட்டுட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ இப்படி வளைகாப்புக்கும் சீமந்தத்துக்கும் சுப காரியத்துக்கும் வந்து வம்சம் வளர வேண்டிய வீட்டுல வைத்தறிச்சல் கொட்டிக்கிறியே, இது நல்லா இருக்கா? மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டா ஊரை ஏமாத்திடலாம், ஆனா கன்னி பொண்ணாயிட முடியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நாகரீகம் தெரியாதவங்க, மத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதவங்க அறிவு கெட்டத்தனமா பேசினா அதுக்காக நீ இப்படி குமரி அழணுமா? என்னால அதை தாங்க முடியல பத்மா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமையை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்த பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேன்னு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பத்மா. நான் பூ வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன். ஏ, இந்த இளம் வயசுல என்ன நான் அலங்கோலப்படுத்திக்க விரும்பல. ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம். அது ஒரு வைராக்கியம், ஒரு சபதம். என் மேல தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என் நெத்தியில குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும். நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி. அதுக்காக உனக்காக நான் தினமும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ வெரி மச். இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என் அழக, என் இளமைய பல பேர் விரும்புறாங்க. நோ டவுட் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கணவனை இழந்தவன்னு தெரிஞ்சா போதும், அவங்க காதல் அப்படியே திசை மாறி போயிடுது. அடுத்த நாள் எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம்னு என்னையே கேக்குறாங்க. What a shame. What a shame. Padma darling. Wrong number, please. Oh, I'm...
என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சினம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லப்பா, உன் கம்பெனியில சேர்த்து. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கிறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க, இது இப்போதைக்கு முடிகிற பேச்சில்ல. தேங்க்யூ. ஹலோ பிரபு, இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான். ப்ரோக்ராமா? ஆமா, இன்னைக்கு உங்களை ஒரு சினிமா கூட்டிட்டு போறேன். செலவெல்லாம் என்னோடதான். அவசியம் சொல்லி ஆகணுமா? ஓகே, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். many happy returns of the day. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து. ஆசைய பாரு. போன சேர்ந்துக்கிட்ட